வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அலசல பார்க்க போறோம். தமிழ் நாட்டுப்புற கதைகள்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அந்த பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் பண்ற வேடிக்கையான முட்டாள்தனங்கள் தான் இல்லையா? எப்பவுமே இது நமக்கு ஒரு பெரிய சிரிப்பை தரும். ஆனா இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல இந்த கதையை நாம கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல அலச போறோம். முதல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு நாள் கிணத்துக்குள்ள நிலா விழுந்துடுச்சுன்னு நீங்க பார்த்தா என்ன பண்ணுவீங்க? என்னடா லூசுத்தனமா இருக்கேன்னு தோணுதில்ல? ஆனா இதுதான் நாம ஆராய போற கதையோட மெயின் பாயிண்ட். நமக்கு நல்லாவே தெரியும் நிலா வானத்துல தான் இருக்கும்னு. ஆனா கதையில வர நம்ம கேரக்டர்ஸ்க்கு அது தெரியாது. இந்த அறியாமை இதுதான் மொத்த கதையோட சுவாரஸ்யமே. பகுதி 1. நள்ளிரவு பயணம், இருளில் ஒரு ஓய்வு. சரி, கதைக்குள்ள போலாம். பரமார்த்த குருவும் அவரோட 5 சீடர்களும் ராத்திரி நேரத்துல ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. செம்ம டயர்டு. சரி, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு ஒரு கிணத்தடிக்கு வராங்க. அப்போ ஒரு சீடன் மட்டும் தண்ணி குடிக்கலான்னு கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறான். அங்கேதான் நடக்குது அந்த பெரிய ட்விஸ்ட். தண்ணியோட மேற்பரப்புல வானத்துல இருக்கிற முழு நிலாவோட தெளிவான பிரதிபலிப்பு அவனுக்கு தெரியுது. ஆனா அவனோட மூளை இது வெறும் பிம்பம்னு புரிஞ்சுக்கல. அதுக்கு பதிலா ஐயையோ, நிஜமான நிலாவே கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு மாபெரும் தவறான முடிவுக்கு வந்துடுறான். இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவனோட அந்த ரியாக்ஷன். ஐயோ குருவே, நிலா கிணற்றுக்குள் விழுந்து விட்டது அப்படின்னு உசுர கொடுத்து கத்துறான். ஏதோ ஜோக் அடிக்கலங்க, நிஜமாவே பயந்து போய் பதறான். அந்த உண்மையான பதற்றத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவனோட சத்தத்தை கேட்டு மத்த சீடர்களும் ஓடி வர்றாங்க. அவங்களும் அதே தண்ணிய பார்த்துட்டு ஆமாமா, நிலா கீழே தான் கிடக்கு அப்படின்னு அந்த முட்டாள்தனத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மிகச் சிறப்பா எதை விளக்குதுன்னா, ஒரு கூட்டத்துல இருக்கிறவங்க எப்படி ஒரு தப்பான முடிவா கண்ணு மூடிக்கிட்டு நம்புறாங்க அப்படிங்கறது தான். சீடர்கள் தான் எப்படின்னா, நம்ம பரமார்த்த குருவும் அங்க வராரு. ஒரு குருவா அவர் உண்மைய ஆராய்ஞ்சிருக்கணும். ஆனா அவரும் நிலாவை உடனே காப்பாத்தணும், இல்லைன்னா உலகமே இருட்டாகிடும் அப்படின்னு பெரிய கவலையோட சொல்றாரு. அதிகாரம் படைச்ச ஒருத்தரே இப்படி பதறும்போது அந்த இடத்துல லாஜிக்கும் பகுத்தறிவும் எப்படி காணாம போகுது பாத்தீங்களா? ஒரு சாதாரண தண்ணீர் பிம்பம் எப்படி உலகமே அழிய போகுதுங்கிற லேவதுக்கு ஒரு பெரிய கற்பனை பயமா மாறுதுன்னு இங்க நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நிலாவை மீட்க அவங்க ஒரு பெரிய ரெஸ்கியூ டீம் மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போடுற மாஸ்டர் பிளான பாருங்க. ஒரு பெரிய கயிறும் ஒரு கொக்கியை எடுத்துட்டு வராங்க. வானத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோலை ஒரு சாதாரண கொக்கிய வச்சு புடிச்சிடலான்னு அவங்க மூளை கணக்கு போடுது. அந்த கொக்கிய நேரா கிணத்துக்குள்ள தூக்கி வீசுறாங்க. பாக்கறதுக்கு ஏதோ மீன் பிடிக்க வலைய வீசுற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பிடிக்க நினைக்கிறது ஒரு மாபெரும் நட்சத்திரத்தை. இங்கதான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது இந்த தற்செயலான நிகழ்வு தான் முக்கியமான விஷயமே. கொக்கி உள்ள போனதும் கிணத்துக்கு அடியில இருக்கிற ஒரு பெரிய பாறையில பலமா மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கயிறு டைட்டானதை உணர்ந்த சீடர்கள் ஆஹா, நாம நிலாவ கொக்கியில மாட்டிட்டோம் அப்படின்னு 100% நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாறையோட வெயிட்டு தான் நிலாவோட வெயிட்டுன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைமிங் அவங்களோட முட்டாள்தனத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது. கொக்கை நிலாவுல மாட்டிடுச்சுங்கிற குருட்டு நம்பிக்கையில குரு உட்பட எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கற்பனையான ஒரு பொருளை நிஜமான பலம் கொண்டு அவங்க இழுக்க தயாராகிறாங்க. கயிற்ற பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து இழுங்க அப்படின்னு கத்துறாங்க. கல்லுல மாட்டிருக்கிற கொக்கி அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா என்ன? அவங்க மூச்சு இறைக்க வியர்வை சிந்த தங்களோட மொத்த உசிரையும் கொடுத்து கயிற்றை இழுக்கிறாங்க. அவங்க இழுக்க இழுக்க கல் லேசா அசைது. அவங்களுக்கு நம்பிக்கை கூடிடுச்சு. இன்னும் கொஞ்சம், நிலா ரொம்ப வெயிட்டா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து இன்னும் பலமா இழுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிறாங்க. இந்த காமெடி அதோட உச்சக்கட்டத்தை அடைகிற தருணம் இதுதான். இவங்க இவ்ளோ பலமா இழுக்கிறதால கயிறு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர தொடங்குது. ஆஹா, நிலா மேல வருது அப்படின்னு செம சந்தோஷத்துல கத்துறாங்க. ஆனா நிஜமா நடக்கிறது என்ன? அவங்க இழுக்கிற வேகத்துல அந்த பாறையிலிருந்து கொக்கி மெல்ல மெல்ல நழுவிக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு பெரிய திருப்பு முனை. பாறையில மாட்டியிருந்த கொக்கி சடார்னு விடுபடுது. எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாம கயிறு வேகமா வந்ததால குருவும் சீடர்களும் அப்படியே பேலன்ஸ் தப்பி கூப்புற இல்ல மல்லாக்க மண்ணில விழுறாங்க. அவங்க கீழே விழுந்த அதே செகண்ட் வானத்தை மறைச்சிருந்த மேகங்கள் விலகி முழு நிலா பளிச்சுன்னு பிரகாசமா தெரியுது. இது மிக சிறப்பா எதை விளக்குதுன்னா, கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள முரண்பாட்டை தான். கீழே விழுந்த சீடர்கள்ல ஒருத்தன் வானத்தை பார்த்துட்டு, குருவே, நாம நிலாவை கிணத்துல இருந்து தூக்கி வானத்துல வீசிட்டோம், நாம நிலாவை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஆனந்தத்துல கத்துறான். குருவும் பெருமையோட ஷபாஷ், நல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்கள பாராட்டுறாரு. அவங்களோட கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? இல்லாத ஒரு ஆபத்துல இருந்து இல்லாத ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி ஜெயிச்சுட்டதா கொண்டாடுறாங்க.
இந்த காமெடிக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு செமையான லாஜிக், ஒரு உளவியல் பாடம் மறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த மேட்டர். உண்மைய புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் தவறான முடிவுகளுக்கு செல்வோம். ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாக்குற விஷயம் உண்மையா அல்லது வெறும் பிம்பமான ஆராயணும். அந்த சீடர்கள் தண்ணில தெரிஞ்ச பிம்பத்தை நிஜம்னு நம்பினதால அவங்க எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்ட். அடிப்படை உண்மைய முழுசா ஆராயாத எந்த ஒரு செயலும் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா விளக்குது. மீண்டும் இதுபோல ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.